அமைவு மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. குரு பகவான் எதெல்லாம் தருகிறார்? குரு எதை தருகிறார்? முதல் விஷயம், குரு 9ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் பெறுகிறார். குரு தருவது 9, 12ஆம் இடத்தின் ஆதிபத்திய பலனை தான். குரு எதெல்லாம் தருகிறார்னா, சக வயதுள்ள நபர்களுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் ஜாதகருக்கு நடக்குமா? சுபகாரியங்கள், ஒரு சரியான வயதுகள்ல கல்வி படிக்கக்கூடிய நிலை, கல்வியிலே தேர்ச்சி பெறுவது, வேலை வாய்ப்புகளை பெறுவது, திருமணம் நடப்பது, குழந்தைகளை பெறுவது, வீடு வாகனங்களை அமைத்துக் கொள்வது, சக வயதுள்ள நபர்களுக்கு என்னெல்லாம் சுபகாரியம்னு அந்தந்த காலகட்டங்களில் வரையறுக்கப்படுகிறதோ அதெல்லாம் நடக்குமான்றத இந்த குருதான் சொல்றார். தந்தையினால் ஆதாயம் உண்டா? தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டா? இல்ல தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டா? ஜாதக தான தர்ம சிந்தனைகள் கொண்டவரான்றத இந்த குரு தான் உறுதிப்படுத்துறார். அதுபோல இதை மட்டும் குரு செய்யல. மேஷ லக்னத்திற்கு கூடுதலாக விரையாதிபத்தியம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை ஆதிபத்தியம் எடுத்துக்கிறார். 12ஆம் இடத்தின் மூலியமாக ஜாதகருக்கு வாழ்க்கை எப்படி திருப்தி வரும், தூக்கத்தை பற்றி சொல்கிறார். வாழ்க்கையில ஜாதகர் வாழ்க்கையை முழுவதும் அனுபவித்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாரா? ஆன்மீக சிந்தனையை சொல்கிறது, தூரதேச பயணங்களை சொல்லுது. இன்வெஸ்ட்மெண்ட், ஜாதகர் பெயரில் எதை முதலீடு செய்தாலும் அதனால் லாபங்கள் உண்டா? வியூக வணிகங்களை பற்றி இந்த 12ஆம் இடம் தான் சொல்லுது. அப்போ குரு இங்கு தனத்தை மட்டும் சொல்லல, 9, 12ஆம் இடம் என்ற 2 ஆதிபத்தியத்தை உறுதிப்படுத்துகிறார். 2 ஆதிபத்தியத்தை உறுதிப்படுத்துகிறார் 9, 12 மூலியமா. அப்ப குரு தரது மேஷ லக்னத்திற்கு இந்த 2 பலனை தான். அதுபோல சுக்கிரன் எதை தருகிறார்? சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ரிஷபமும் துலாமும் சுக்கிரனுடைய வீடு. துலாமும் ரிஷபமும் சுக்கிரனும் வீடு. இது என்னவா வருதுன்னா, மேஷத்திற்கு 2ஆம் ஆதிபத்தியமாகவும் 7ஆம் ஆதிபத்தியமாகவும் வருது. 2, 7ஆம் ஆதிபத்தியமாக இந்த ரிஷபமனையும் துலாமனையும் வருது. அப்ப 2ஆம் இடத்தின் மூலியமாக சுக்கிரன் தரது வாக்குஸ்தானம். ஜாதகர் எப்படி பேசுவார்? ஜாதகருக்கு குடும்பம் எப்படி அமையும்? ஜாதகருக்கு அடிப்படை அறிவு எப்படி இருக்கும்? உணவு பழக்க வழக்கங்கள், சமூகத்தில் ஜாதகர் அடிப்படையிலே பெறக்கூடிய அறிவுகளை கொடுக்கிறது. 7ஆம் இடத்தின் வாயிலாக ஜாதகருக்கு எப்படி நண்பர்கள் அமைவார்கள், எப்படி கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டா இல்லையா, சக வயதுள்ள நபர்களா இருக்கட்டும் இல்ல முதியவர்கள் யாராலும் சமூகத்துல ஒருத்தரை சந்திக்கிறாருன்னா அந்த நபரை இந்த 7ஆம் இடம் தொட்டி காட்டுது. வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணைவர்களை பற்றி சொல்லுது. பெண்ணாக இருக்கா இருந்தால் வரக்கூடிய ஆண், ஆணாக இருந்தா வரக்கூடிய பெண் எப்படி, இதெல்லாம் சொல்லுது. அப்ப சுக்கிரன் தரது 2, 7ஆம் ஆதிபத்தியத்தின் வாயிலாக குடும்ப அமைவுகளையும் வாக்குஸ்தானத்தையும் ஜாதகருடைய கஜானாவையும் நண்பர்களையும் கூட்டாளிகளையும் வாழ்க்கை துணையையும் பற்றி வேஷத்திற்கு உறுதிப்படுத்துது. குரு பாகியத்தையும் விரயத்தையும் கொடுக்குற. அப்ப இந்த 2 கிரகங்களும் இந்த 4 ஆதிபத்திய பலனை தான் தருது. இப்ப பொதுவான இந்த தனக்காரகர் அமைவுன்றது மாறுபடுது. இப்ப வேஷத்திற்கே தனத்தை குறிக்கிறது சுக்கிரனா வந்துடுறாரு. அப்ப இதைத்தான் குரு பகவானும் சுக்கிர பகவானும் மேஷத்தில் பிறந்தவருக்கு